ஒரு வாரத்துக்கு மேலாகியும் சென்னை வலசரவாக்கம் விருகம்பாக்கம் பகுதியில் வெள்ள நீர் இன்னும் வடியவில்லை. இதனால் இப்பகுதியில் வசிப்பவர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தற்போது அங்குள்ள நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் சுபாஷ் தரும் நேரடி தகவலை கேட்கலாம். சுபாஷ், விருகம்பாக்கம் வலசரவாக்கம் பகுதியில் மழைநீர் வடியாததற்கான காரணம் என்ன? அதாவது ஒரு வாரத்திற்கு மேலாகியும் சென்னையில் உள்ள 85% இடங்கள் முற்றிலுமாக வடிந்துவிட்ட நிலையில் இன்னும் பல பகுதிகள் குறிப்பிடும்படியாக சொல்ல வேண்டுமென்றால் வலசரவாக்கம், விருகம்பாக்கம், ஆழ்வார்த்து நகர், சின்மயா நகர், கே நகர் உள்ளிட்ட பல பகுதிகள் இன்னும் வெள்ளக்காடாக தான் காட்சியளிக்கிறது. அங்கு கிட்டத்தட்ட 2.5 அடி 3 அடி அளவில் நீரானது இன்னும் தேங்கிதான் இருக்கிறது. நீர் போவதற்கான வழிமுறைகள் இன்னும் ஆராயப்படவில்லை என்றுதான் கூற வேண்டும். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி கே நகர், ராஜா மன்னார் சாலை, கங்கை எனக்கூடிய பகுதி. இந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு 400-500 மீட்டர் கொண்ட இந்த மிகப்பெரிய சாலையானது, இந்த சாலை முழுமையாகவே இதே போன்ற காட்சி தான் அளிக்கிறது. இங்கு வாகனங்கள் செல்லக்கூட முடியாமல் ஊர்ந்துதான் செல்ல வேண்டும். பல வாகனங்கள் நீரில் மூழ்கி நின்று கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த பகுதியை ஒட்டி உள்ள அம்மன் கோவில் பஸ் நிறுத்தம், 80 அடி சாலை, வாட்டர் டேங்க் சாலை, பல சாலைகளும் இதோட இணைப்பு சாலைகள் பல சாலைகளும் இதே போன்றுதான் காட்சியளிக்கிறது. இந்த பகுதி ஏன் அதிக அளவில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது, இன்னும் ஏன் வடியவில்லை என்கிற காரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், பல பகுதியிலிருந்து குறிப்பாக அதாவது ஆழ்வார்த்து நகர், வெள்ளீஸ்வரன் கோயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து நீரானது இந்த பகுதியை நோக்கியே வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கடந்த முறை மழை பெய்த போது இந்த நீரானது உடனடியாக வடிய தொடங்கியது என்றும், கடந்த 9 நாட்களாக இதே நிலையில் தான் இருக்கிறது. அதாவது நீர் எடுவதற்கு பல முறைகளை கையாண்டாலும் தொடர்ச்சியாக இதே நிலையில்தான் இந்த பகுதியை காட்சியளிக்கிறது. சுபாஷ், மழைநீரை அகற்ற தற்போது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து சொல்லுங்க. அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் இதற்கு வைக்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்க. மாநகராட்சி அதிகாரிகளும் சரி, மாநகராட்சி உறுப்பினர்களும் சரி, மாமன்ற உறுப்பினர்களும் சரி, தொடர்ச்சியாக இந்த பகுதியை பொறுத்தவரை தொடர்ச்சியான தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளில் இருக்கும் நீரை அகற்றுவதற்காக பல கால்வாய்களை புதிதாக உடைத்து அதன் வழியாக சாலைகளை நேரடியாக இணைக்கும் பணியை தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. 40 HP கொண்ட மோட்டார் மட்டும் இந்த சாலைகள் மட்டுமே பொருத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீர் எடுக்கப்படுகிறது. ஜெட் ராடார் எந்திரம் மூலமாக நீர் அகற்றப்பட்டு வருகிறது. இவையெல்லாம் ஒரு பக்கம் தொடர்ச்சியாக செய்யப்பட்ட இந்த நீரானது, அது பல பகுதியிலிருந்து வந்தக்கூடிய நீர் அகற்றுவதற்கு மிகப்பெரிய சவாலாகவே அதிகாரிகளுக்கு உள்ளது. மேலும் என்ன மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கலாம், தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கலாம், தொடர்ச்சியாக பணிகள் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மக்கள், இந்த பகுதி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன அவங்களுடைய தேவை, என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்போம். இந்த தொடர்ச்சியாக 9 நாட்களாக இங்கே தண்ணி நிற்குதுங்க. என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, இந்த நடவடிக்கைலாம் போதுமானதாக இருக்கா, எப்படி நினைக்கிறீங்க? நடவடிக்கை போதுமானது இருக்குது சார். ஆனாலும் ராமாபுரம், விருகம்பாக்கம், வலசரவாக்கம் அந்த பக்கம் இருக்கிற தண்ணி இந்த பக்கம் வர்றதுனால தான் இந்த தண்ணி வடியாமல் இருக்குது. இதே அந்த பக்கம் இருக்கிற தண்ணி வராமல் இருந்தால் கண்டிப்பாக இங்கே தண்ணி 2 நாள் இல்லை 3 நாளுக்குள்ளே தண்ணி வடிஞ்சிருக்கும். சார், என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? மோட்டர்லாம் எடுக்கிறாங்க, என்ன நடவடிக்கை? கவுன்சிலர் காவையெல்லாம் வெட்டி விட்டுருக்காரு, மோட்டர்லாம் வச்சு எடுத்தாங்க. அந்த பக்கம் மோட்டர் வச்சு எடுத்தாங்க. ஃபுல்லாக விருகம்பாக்கம் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள்லாம் கடை 10 நாள் ஆச்சு. அதான் ஒரு சிலர் நடவடிக்கை எடுப்பதாகவும் ஒரு சிலர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் சொல்லிங்கன்னா என்ன சொல்றாங்க? உண்மையை சொல்லுங்க. நடவடிக்கை எடுக்கிறாங்களா? எவ்வளவு எடுத்துக்காங்க? மோட்டர் எடுத்து தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அந்த தண்ணி வர்றதை நிப்பாட்டினா தானே நடவடிக்கை எடுத்துன்னு அர்த்தம். நடவடிக்கை எடுக்கலையா? ஒரு வாரம் எத்தனை நாள் கடை இங்கே போக்குவரத்து நாங்கள் 1 மாதம் 2 மாதம் வேலைக்கு போகாமல் இருக்கிறோம். ஒரு சின்ன பிள்ளையில கூட ஒரு பால் கூட வாங்க முடியல. அந்த நிலைமையில இருக்குது. இறங்கி போய் இருக்கு. பொதுமக்களில் இரு கருத்து இருக்குது. அதாவது நடவடிக்கை பெரும்பாலாக எடுக்கப்பட்டுவதாகவும் ஒரு சிலர் நடவடிக்கை சுத்தமாக எடுக்கவில்லை என்பதும் கருத்தாக உள்ளது.